செக்ஷன் 23 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 என்ன சொல்லுதுன்னா, அதாவது 2012 அமல்படுத்தப்பட்ட போக்சோ சட்டத்தில் செக்ஷன் 23 என்ன சொல்லுதுன்னா, பாதிக்கப்பட்ட அந்த மைனர் பெண்ணுடைய பெயரையோ அவங்களுடைய புகைப்படத்தையோ எந்த மீடியாவிலுமே வெளியிடக்கூடாது. அப்படி வெளியிட்டா அவங்க கடுமையாக தண்டிக்கப்படுவாங்க. நாமளுமே இந்திய சட்டத்தை பெரிதும் மதிக்கிறதுனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற விளாத்திக்குளம் சம்பவத்திலுமே அவங்களுடைய பெயரையோ அவங்களுடைய புகைப்படத்தையோ நம்ம பயன்படுத்த போறது கிடையாது. ஆனா இந்த சம்பவத்தோடைய புரிதலுக்காக பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியோடைய பெயரை நம்ம லட்சுமின்னு வச்சுக்கலாம். இந்த லட்சுமி தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கிற வேடநத்தம் கிராமத்தில் தான் பிறந்திருக்காங்க. அப்பா அம்மா 2 பேருமே ஒரு தினக்கூலி தொழிலாளி தான். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில தான் இந்த லட்சுமியோடைய குடும்பத்தார்கள் இருக்காங்க. மேற்கொண்டு அக்கா அந்த நேரத்தில் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் +2 படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருந்ததுனால அந்த 12th எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம் அப்படின்றது தான் அந்த பெண்ணோடைய பெரிய ட்ரீமாக இருந்திருக்கு. பட் அவங்க கண்ட அந்த கனவு நனவாகிறதுக்கு அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அன்னைக்கு சரியா மார்ச் 9, 2026 தமிழகத்தில் இருக்கிற +2 மாணவர்கள் தங்களுடைய கெமிஸ்ட்ரி எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா அடுத்து 3 நாட்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வீடுகளை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் இந்த லட்சுமியுமே தன்னுடைய கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்ச நேரத்தில் நமக்கு இன்னும் 3 நாள் லீவ் இருக்கு, இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி நல்லா பண்ணமோ அதே மாதிரி பிசிக்ஸ் எக்ஸாமையும் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடைய தான் அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்படி நுழைஞ்ச அவங்களுக்கு நம்ம எழுதின கடைசி எக்ஸாம் இந்த கெமிஸ்ட்ரி தான், இதுக்கப்புறம் நம்ம எந்த எக்ஸாமும் எழுத போறதில்ல அப்படிங்கிறது தெரியாம அந்த பிசிக்ஸ் எக்ஸாமுக்காக ராப்பகலா உட்காந்து அந்த பொண்ணு படிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் மார்ச் 10 காலை எழுந்ததுமே வழக்கம் போல அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ரூம்ல உட்காந்து பிசிக்ஸ் எக்ஸாமுக்காக பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய அப்பா வழக்கம் போல வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அன்னைக்கு அவங்களுடைய வீட்டுல அவங்களுடைய அக்காவும் அவங்களுடைய அம்மாவும் தான் இருந்தாங்க. இப்படியே அந்த பகல் பொழுது அந்த படிப்புலயே ஓட ஆரம்பிக்குது. ஃபைனலி ஈவினிங் ஒரு 6:15 மணி வரும்போது இந்த லட்சுமி தன்னுடைய உடல் உபாதைக்காக, அதாவது டாய்லெட் போகணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற கருவக்காட்டுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இவங்க கிளம்பி போறத லட்சுமியோடைய அம்மாவும் பார்த்திருக்காங்க. பட் அதுதான் தன்னுடைய மகளை கடைசியா உயிரோட நடமாட்டத்தோட பார்த்த தருணம்ங்கிறது அந்த அம்மாவுக்கு அந்த நேரத்துல தெரியல. அந்த அம்மாவுமே பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு தேவையான பொருட்கள், காய்கறிகள் எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு அந்த நேரத்தில் என்ன லட்சுமியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமியோடைய அக்கா கிட்ட அந்த இடத்துல கேட்கும்போது, என்னன்னே தெரியலையே, அவ தான் கிளம்பி பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போயிருக்காளே, வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்கின காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு சரி நானும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த கருவக்காட்டுக்கு உடல் உபாதைக்காக போயிருந்திருக்காங்க. பட் அந்த நேரத்தில் லட்சுமி அந்த இடத்துல இல்லை. சரி ஒரு வேளை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறுபடியுமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்பவுமே லட்சுமி அந்த வீட்டுல இல்லாததுனால வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு இருந்த லட்சுமியோடைய அக்கா கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, லட்சுமி எங்க இன்னும் வரவே இல்லை, நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா லட்சுமியோடைய அக்கா என்ன சொல்றாங்கன்னா, அவ முன்னாடியே வந்திருப்பா, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் இந்த அம்மா லட்சுமி காணும் அப்படிங்கறது எப்படி உறுதிப்படுத்தினாங்கன்னா, லட்சுமி அன்னைக்கு அந்த கருவக்காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அம்மாவுடைய செருப்பை தான் போட்டுட்டு போயிருந்திருக்காங்க. இவங்களும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தப்போ அந்த செருப்பு இல்லாததுனால லட்சுமி எங்க போனானே தெரியல அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த இடத்துலயே அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிட்டு, சோ அதுக்கு அடுத்தபடியா லட்சுமியோடைய அக்கா தன்னுடைய தங்கையோடைய மொபைலுக்கு கால் பண்றாங்க. அதாவது அப்பாவுடைய மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னல, அந்த மொபைலுக்கு கால் பண்றாங்க. அப்போ அந்த பொண்ணு சார்ஜ் போட்டுட்டு தான் அந்த உடல் உபாதைக்காக அந்த கருவக்காட்டுக்குள்ளேயே போயிருந்திருக்காங்க. ஸோ மொபைல் வந்து இப்போ வீட்டுக்குள்ள ரிங் ஆகுறதுனால ஒருவேளை நோட்ஸ் வாங்குறதுக்காக ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருந்திருக்கலான்னு அந்த அக்கா நினைச்சாங்க. ஆனா ரூம்ல பார்க்கும்போது அந்த பிசிக்ஸ் புக் அப்படியே இருந்ததுனால லட்சுமியோடைய அக்காவுக்கும் இன்னும் சந்தேகம் வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதன் காரணமா அந்த அக்காவும் அம்மாவும் உடனடியா மொபைல் போன்ல டார்ச் லைட்டை அடிச்சபடியே மறுபடியும் அந்த கருவக்காட்டுக்குள்ள ஒரு 6:45 மணி வாக்கில் தேடி பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கிட்ட தேடி பார்த்ததுல லட்சுமிய அவங்களால கண்டே பிடிக்க முடியல. சரி ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போயிருப்பா, வாமா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களுடைய வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிற இந்த லட்சுமி கூட படிக்கக்கூடிய ஒரு தோழியோடைய
வீட்டுக்கு போயிட்டு அங்க உள்ள அந்த தோழிக்கிட்டையும் அந்த தோழியோடைய அப்பா அம்மா கிட்டையும் லட்சுமி இங்க வந்தாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் அவங்களும் இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டதுனால இந்த அம்மாவுக்கும் லட்சுமியோடைய அக்காவுக்கும் ஒருவித பதட்டமும் ஒருவித பயமும் அந்த இடத்துல அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டு, ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க. பட் யாருமே இங்க வரலன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஒருவேளை லட்சுமியோடைய அந்த டிராவல் டயத்தில் யாராவது பார்க்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம நேரடியாகவே போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த வீடுகளுக்கெல்லாம் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்பவுமே யாருடைய கண்ணுக்கும் இந்த லட்சுமி படவே இல்லை. இப்போ அந்த தோழிகளுடைய வீட்டில் இருந்த அப்பா அம்மாவும் அந்த அக்கா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லப்பட்டதுமே உடனடியா அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களும் அந்த ஏரியாவில் தேட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் இந்த லட்சுமியோடைய அப்பாவும் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர்கிட்டயும் இந்த தகவலை தெரிவிச்சதுமே உடனடியா லட்சுமியோடைய அப்பா அம்மா மற்றும் அவங்களுடைய வீட்டில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு தோழி இருக்காங்கன்னு சொன்னல, அந்த தோழியோடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் மறுபடியும் அந்த கருவக்காட்டுக்குள்ள போயிட்டு தேட ஆரம்பிச்சாங்க. பட் அந்த இருட்டான வேலையில தேடுறது சாமானியமான விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க பல மணி நேரம் கிட்ட தேடி பார்த்திருக்காங்க. ஊர் மக்களுக்கும் அந்த விஷயம் கசிய ஆரம்பிக்க ஒவ்வொருத்தரும் தங்க கிட்ட இருக்கிற டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த கருவக்காடை அப்படியே அலசி தேடி பார்க்கறாங்க. பட் என்ன தேடினாலும் அவங்களுடைய அந்த பல மணி நேர போராட்டம் ஃபைனலி தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு. அது வரைக்குமே லட்சுமியோடைய அம்மா தன்னுடைய மகள் மயக்கம் போட்டு தான் விழுந்திருப்பா, அப்படி இல்லைன்னா ஏதாவது பாம்பு கடிச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இன்னொரு பக்கம் லட்சுமி அனுபவிச்சுக்கிட்டு இருந்த சித்திரவதைகளை வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. இப்போ லட்சுமியை பத்தின எந்த டீட்டெயிலுமே தெரியாததுனால லட்சுமியோடைய அப்பா ஒரு 10 பேரை அழைச்சிக்கிட்டு கொளத்தூர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ அங்க இருந்த போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணு வந்து மைனரா இருக்கிறதுனால நீங்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு போங்க, அங்க போயிட்டு உங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படியே அவங்க அலகழிக்கப்பட்டதுனாலையும் அடுத்த நாள் வரைக்குமே அந்த பொண்ணு கிடைக்காததுனாலையும் அந்த அப்பா அம்மா அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. ஆனா அங்க இருந்த பெண் காவல் அதிகாரி ஆரம்பத்துல இவங்களுடைய மனுக்களை வாங்காததாகவும் அந்த கம்ப்ளைண்ட கொடுக்க வந்தவங்க கிட்ட உங்க பொண்ணு எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி திட்டினதா அந்த அப்பா அம்மாவே நடந்த விஷயங்களை ஓப்பனா மீடியாவில் சொல்றாங்க. காப்பாற்ற வேண்டிய காவல்துறையே இந்த நடவடிக்கை எடுக்காததுனால ஒரு பெரிய ஏமாற்றத்தோட தான் இந்த குடும்பத்தார்கள் திரும்ப ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் லட்சுமியோடைய அத்தை பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அவங்களும் ஒவ்வொருத்தரா அந்த வீட்டுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தேட ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி மதியம் 2 மணி வாகல லட்சுமியோடைய பெரியப்பா அவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மறுபடியுமே அந்த கருவக்காட்டுக்குள்ள போய் தேடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேக வேகமா அந்த கருவக்காட்டுக்குள்ள நுழைஞ்சு பல்வேறு இடங்கள்ல தீவிர தேட ஆரம்பிச்சாங்க. இந்த லட்சுமியோடைய பெரியப்பா ஆடு மாடு மேய்க்கிறதுனால எப்பேற்பட்ட முள் செடிகளா இருந்தாலும் பூந்து வந்துருவாருங்கிறதுனால அவர் கண்ணா பின்னான்னு புகுந்து அங்க இருக்கிற நிறைய இடங்களை சோதனை பண்ணி பார்த்தாரு. ஸோ ஃபைனலி அந்த அப்பா அம்மாவோடைய 20 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த லட்சுமி ரொம்ப கொடூரமான ஒரு பொசிஷனோட உடம்புல எந்தவித அசைவுமே இல்லாம அங்க இருக்கிற புதர்ல கிடந்திருக்காங்க. இதை பார்த்ததும் உறவினர்கள் எல்லாரும் வேக வேகமா ஓடி அந்த பொண்ணோடைய மேல விழுந்து அழ ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க இருந்தவங்க பாப்பாவை தூக்காதீங்க, போலீஸ்ட நம்ம சொல்லுவோம், அப்பதான் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அவர்கள் கண்ணீரோட அந்த இடத்துல இருந்து மெல்ல மெல்ல விலகி அந்தாண்ட வந்திருக்காங்க. அந்த அப்பா அம்மாவால தன்னுடைய மகளை எந்த மாதிரியான பொசிஷன்ல பார்க்க கூடாதோ அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல பார்த்ததுனால அதை ஜீரணிக்க முடியாம சம்பவ இடத்துல உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் போலீஸுக்குமே தகவல் கொடுக்கப்படுது. அவங்களுமே சம்பவ இடத்துக்கு வந்து டாக் ஸ்குவாட், ஃபாரன்சிக் ஆஃபீஸர் எல்லாருமே வர வச்சு தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இன்னொரு பக்கம் அந்த ஊர் மக்கள் பயங்கரமான ஒரு போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. போலீஸ் வந்து ஆரம்பத்தில் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கவே இல்லை, இந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க எடுத்துக்கவே இல்லை, உடம்பு நாங்கள் தொட்டப்போ கூட ஜில்லுன்னு இருந்துச்சு, ரீசெண்டாக இறந்து போன மாதிரி தான் இருந்துச்சு, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பயே எங்களுடைய மகளை தேடி இருந்தா கண்டிப்பாக இந்நேரம் அவங்க பிழைச்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருந்திருக்கும், ஆனால் அதை எதையுமே பண்ணாமல் எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினாங்க அப்படின்னு உறவினர்கள் எல்லாரும் பயங்கரமா கோபமாகி அந்த ஊர்களில் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் மீடியாவில் இந்த விஷயம் ரொம்ப வைரலாக ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியோடைய உடம்பு பாலியல் பலாத்காரம்லாம் செய்யப்பட்டு துண்டு துண்டா அந்த கில்லர் வெட்டிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி செய்தி பரப்பப்பட்டுச்சு. பட் உண்மை என்னன்னா துண்டு துண்டாலாம் வெட்டல, பட் அந்த கில்லர் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் எல்லாத்தையுமே கொடுத்து அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அந்த பொண்ணுடைய உடம்பை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே எல்லாருக்கும் தெரிய வர ஆரம்பிச்சுட்டு
ஃபைனலி இந்த அப்பா அம்மாவுடைய கேஸை எடுக்க முடியாதுன்னு சொன்ன ஆபீசர் எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு தூத்துக்குடி மாவட்டத்துடைய எஸ்பி 10 ஸ்பெஷல் டீமை 2 டிஎஸ்பி தலைமையின் கீழே ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த 10 ஸ்பெஷல் டீம்ல 150க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் யாருன்னே தெரியாத அந்த கில்லரை தேடி ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர்ல பெருசா சிசிடிவிலாம் கிடையாது. இதனால சுத்து வட்டாரத்துல இருக்கிற முக்கியமான 98 சிசிடிவியை அலசி ஆராய ஆரம்பிச்சாங்க. இதை ஒரு டீம் பார்த்தாங்க. இன்னொரு டீம் சம்பவம் நடந்த அன்னைக்கு யாருடைய மொபைல் கால்ஸ்லாம் இந்த ரீசெண்டா இந்த இடத்துல வந்துட்டு போயிருக்கு, யாரெல்லாம் ஃபோன் பேசியிருக்கா, அவங்களுடைய டவர் லொகேஷன்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதன் அடிப்படையில் 2574 பதிவேடுகள் கலெக்ட் செய்யப்பட்டு அதை எல்லாத்தையுமே ஒன்று ஒரு டீம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற அதாவது இதே மாதிரி சம்பவத்துல இதுக்கு முன்னாடி யாராவது ஈடுபட்டிருக்காங்களா, அவங்க யாராவது ஜெயில இருந்து வெளியில வந்திருக்காங்களா, இல்ல ஏற்கனவே கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஆட்கள் அந்த சுத்துவட்டார பகுதியில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிள் விசாரணை பண்ணி ஒரு 461 பேரை ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த ஊரில் இருக்கிற 800 ஆண்கள் கிட்ட பாரபட்சம் எதையுமே பார்க்காம ஒரு டீம் தனித்தனியாக விசாரணை பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ ஃபைனலி இந்த 461 குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட நேரத்தில் வேற ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுனால அவங்கள இந்த சந்தேக லிஸ்ட்ல இருந்து தூக்கி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஊரில் இருந்த 800 ஆண்களை தனித்தனியாக விசாரணை பண்ணதில் அவங்களும் சம்பவம் நடந்த நேரத்தில் வேற இடத்துல இருந்தாங்க, அவங்க சொன்னபடி சரியான இடத்துல இருந்திருக்காங்க, மேற்கொண்டு அவங்க மேலே இருந்த ஒப்பீனியன் எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால அவங்களையுமே இந்த சந்தேக லிஸ்ட்ல இருந்து தூக்கியிருக்காங்க. இப்போ போலீஸுக்கு இருந்த பெரிய டாஸ்க் என்னன்னா அவங்களுடைய வீட்டில் இருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான். ஸோ இதனால கண்டிப்பா கில்லர் அந்த ஏரியாக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தரோ அப்படி இல்லைன்னா இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கண்ணோட்டத்திலையும் அந்த ஆங்கிள்லையும் ஒரு பக்கம் விசாரணையை நகர்த்த ஆரம்பிச்சாங்க. பட் ஃபைனலி ஒரு 15 பேரை சந்தேக லிஸ்ட்ல எடுத்து அதுல ஃபில்டர் பண்ணதுல 5 பேர்கிட்ட இருந்து டிஎன்ஏ கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இறந்து போன அந்த பெண்ணுடைய நகத்துல கில்லருடைய சதை இருக்கிறதுனாலையும் அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க, அவங்களுடைய உடம்புலயே நிறைய கீறல் காயங்கள் இருக்கிறதாவும் சொல்லப்பட்டுச்சு. மேற்கொண்டு அவங்களுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்லயுமே அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ல இன்டர்னல் இன்ஜுரிஸ்லாம் இருக்கிறதாவும் அவங்களுடைய மூக்கையும் வாயும் ஒன்னா பொத்தி பயங்கரமா அழுத்தி கொலை செஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. பட் மேற்கொண்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே வெளியிடப்படல. அதுக்கப்புறம் அந்த கில்லர் யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு திகில் நிறைந்த படத்தை பார்க்கும்போது என்ன மாதிரியான ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரியான ஃபீல் தான் தூத்துக்குடி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி மார்ச் 19, 2026 அன்னைக்கு தர்ம முனீஸ்வரன் என்ற ராமநாதபுரம் மாவட்டம் சாயக்குடியை சேர்ந்த 38 வயதான ஏற்கனவே கிரிமினல் பேக்ரவுண்டும் 33 வழக்குகள் இருக்கக்கூடிய இந்த ஆளை போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. இவன் 2020 எட்டயபுரத்தில் இருக்கக்கூடிய இராலில் என்ற பகுதியில் 60 வயது இருக்கிற ஒரு பெண்மணியை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். இந்த வழக்குக்காக 2022 கைது செய்யப்பட்டு 2024 இவனுக்கு 30 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. பட் இவனுடைய இந்த தண்டனையை எதிர்த்து அப்பீல் பண்ணதுனால அவனுடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த நேரத்துல இவன் பெயில்ல வெளியில வந்திருக்கான். அப்படி வந்தவன் பார்த்திபனூர் என்ற ஒரு பகுதியில ஒரு பைக்கையுமே இவன் திருடி இருக்கான். இப்போ இந்த போலீஸ் இந்த விளாத்திக்குளம் மாணவியோடைய கேஸை பயங்கரமா விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல 98 சிசிடிவியுமே செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னல. அப்படி செக் பண்ணதுல ஒரு காற்றாலையில இருக்கக்கூடிய சிசிடிவில இவன் அந்த திருடின பைக்ல போறது பதிவா இருந்திருக்கு. அதே சமயம் அவனுடைய மொபைல் சிக்னலும் அந்த ஏரியா கிட்ட காட்டினதா சொல்லப்படுது. மேற்கொண்டு இந்த மாதிரியான சில சயின்டிபிக் எவிடன்ஸை வச்சுதான் இந்த முனீஸ்வரனை நாங்க கைது பண்ணிருக்கோம் அப்படின்னு தூத்துக்குடி எஸ்பியான மதன் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருந்திருக்காரு. பட் எந்த சயின்டிபிக் எவிடன்ஸை வச்சு அவனை கைது பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை எதையுமே அவர் டீட்டெயிலா சொல்லல. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். இப்ப கேஸ் விசாரணையில இருக்கிறதுனால இப்ப நான் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலி இந்த டெக்னிக்கல் எவிடன்ஸை வச்சியும் சயின்டிபிக் எவிடன்ஸை வச்சியும் இந்த முனீஸ்வரனை கைது பண்ணி லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து கிடைச்ச டிஎன்ஏ கூட மேட்ச் ஆனதாகவும் சொல்லப்படுது. பட் உண்மை என்ன அப்படிங்கிறது சீக்கிரமாகவே நமக்கு தெரிய வரும். ஸோ ஃபைனலி இந்த வழக்குடைய 9 நாள் போராட்டமும் பேச்சுக்களும் இந்த இடத்துல முடிவுக்கு வருதுன்னு சொல்லப்பட்டாலும் நிறைய சோசியல் மீடியாக்கள்லையும் இவனை கைது பண்ணப்பட்ட வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒருவேளை இவன் உண்மையான குற்றவாளியா இருப்பானா, அப்படி இல்லைன்னா வேணும்னே இந்த கேஸை சீக்கிரமா முடிக்கிறதுக்காக தப்பான ஒரு ஆளை பிடிச்சி ப்ரொஜெக்ட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தை மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியால சொல்லிக்கிட்டு தான் வராங்க. பட் உண்மை என்ன அப்படிங்கிறது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு பிறகு டெக்னிக்கல் எவிடன்ஸோட வரும். அப்போ நாம இந்த முனீஸ்வரன் குற்றவாளியா இல்லையா
அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இந்த முனீஸ்வரன் எப்படி இந்த ஊருக்குள்ள வந்தான், எப்படி இந்த பொண்ணை டார்கெட் பண்ணா, இவனுக்கு யாராவது உதவிகள் பண்ணாங்களா அப்படின்ற டீட்டெயில் எதுவுமே சொல்லப்படல. அது எல்லாமே சார்ஜ் ஷீட்ல சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். இந்த கேஸ்ல இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார்கள் எங்களுடைய மகள் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல ஆக்ஷன் எடுத்திருந்தா ஒருவேளை அந்த பொண்ணை அன்னைக்கு உயிரோட காப்பாத்தி இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஒரு சில ஆபீசருடைய அலட்சியம் இந்த கேஸை 9 நாட்கள் கிட்ட இழுத்தடிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். 2012 நிர்பயாவுடைய சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட யாராவது ஒருத்தர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா 0 எஃப்ஐஆர்னு சொல்லி அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பத்தில் அந்த விசாரணையை பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷன் லிமிட்ல வந்துச்சோ அந்த ஸ்டேஷன் கிட்ட நம்ம அந்த கேஸை மாத்திக்கலாம். ஸோ இதனால எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னா அந்த கேஸை எடுத்து சீக்கிரமா விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டரையுமே போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் இந்த கேஸ்ல ஃபாலோ பண்ணப்பட்டுச்சான்னு கேட்டா அதுக்கான பதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒத்துமையா நமக்கான உரிமையை நீங்க கேட்காத வரைக்கும் என்னைக்குமே உங்களுக்கான விஷயம் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே மொபைல் போன் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது, போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனடியா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஜெமினி கிட்ட கேளுங்க, சாட் ஜிபிடி கிட்ட கூட முதல்ல கேளுங்க. இந்த மாதிரி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம், யாருமே எடுக்கல, அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டா அதுவே ஒரு சொல்யூஷனை சொல்லும். நம்ம அந்த சட்டத்திட்டங்கள்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. இந்த மாதிரி அந்த நேரத்தில் ஸ்பான்டேனியஸா யோசிச்சு என்ன பண்ணலான்னு பார்த்து அடுத்த கட்ட நடவடிக்கையை முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பாருங்க. ஒவ்வொரு வீட்லையும் கழிவறை அவசியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு. அதுக்கான நிதியுதவி கூட பஞ்சாயத்து மூலியமா கொடுத்துக்கிட்டு தான் வராங்க. ஸோ உங்களுடைய வீட்லயும் இதுக்கு மேல பாத்ரூம் வசதிலாம் இல்லைன்னா அது ஆண்களுக்கா இருந்தாலும் சரி பெண்களுக்கா இருந்தாலும் சரி கண்டிப்பா உங்களுடைய பஞ்சாயத்துல போய் பேசி அந்த அடிப்படை வசதியை செஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 20,000 30,000 கொடுத்து மொபைல் போன்லாம் வாங்குறோம், தேவையில்லாம நிறைய செலவுகள்லாம் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பாதிக்காம இருக்கணும்னா செலவுகளை பத்தி யோசிக்காம நம்முடைய அடிப்படை தேவைகளை செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது, ரொம்பவும் பாதுகாப்பானதும் கூட. ஏன்னா இந்த மாதிரியான ஆண்களுக்கு என்னதான் நம்ம அட்வைஸ் பண்ணாலும் அவங்க கண்டிப்பா திருந்த போறது கிடையாது. அதனால நாம தான் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பெண் பிள்ளைகளையும் பத்திரமா பாதுகாத்துக்கணும். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையையும் நாம தான் உருவாக்கி கொடுக்கணும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு கிராமத்திலேயும் அரசாங்கம் 10 சிசிடிவிகளை ஃபிட் பண்ணணும். அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தாலே நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கி போகும். இந்த மாதிரியான சித்திரவதை இனி வரும் காலங்களில் வேற யாருக்குமே நடக்கக்கூடாது. இந்த லட்சுமியோடைய அக்கா கூட பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய குடும்பத்துக்கு நிதியோ வேலையோ எதுவுமே தேவையில்ல, எங்களுக்கு சரியான நீதி கிடைச்சா போதும், அந்த குற்றவாளிக்கு சீக்கிரமாவே தண்டனை கொடுங்க, அப்படி இல்லைன்னா எங்க கிட்ட கொடுங்க, நாங்களே கொடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வேதனையோட சொல்லியிருந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற பல பெற்றோர்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளை வெளியில அனுப்பும்போது வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னதான் ஒரு பக்கம் இந்தியா முன்னேறிக்கிட்டு வந்தாலும் நம்முடைய பொண்ணுக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்க கிட்ட இன்னமும் நிறைஞ்சுதான் காணப்படுது. வசதி இல்லாததுனால தான் இந்த சிறுமி பக்கத்துல இருக்கிற கருவக்காட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய உடல் உபாதைக்காக போயிருந்திருக்காங்க. இனிவரும் காலங்களில் இந்த கழிவறை இல்லாத குடும்பத்தார்கள் யாராவது இந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறத்திலேயோ இந்த மாதிரி காட்டு பகுதிக்கு போயிட்டு அவங்களுடைய உடல் உபாதைகளை பண்ணும்போது கூடவே யாரையாவது ஆட்களை அழைச்சிட்டு போறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு அது பெரிய பாதுகாப்பாகவும் இருக்கும். ஸோ தனியாக போகிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதேதோ தேவையில்லாமல் வேற விதமாகலாம் செலவு பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு நம்முடைய அடிப்படை வசதிகளை நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நமக்காகவும் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியமானதுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த கேஸோடைய தீர்ப்பும் சார்ஜ் ஷீட்டும் ரிலீஸ் ஆகும்போது அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, அந்த கில்லர் எப்படி அந்த ஊருக்குள்ளே வந்தான், என்னென்னலாம் பண்ணா, எப்படி 9 நாட்கள் வரைக்கும் தப்பிச்சிருந்தா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக ஃபியூச்சரில் பார்க்கலாம். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றியும் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்க கவர்மெண்ட் என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. வேற ஒரு சம்பவத்தோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.